ஆமாப்பா, நிறைய அவமானத்தை பார்த்துட்டு நீ இதுக்கு மேல வேண்டாம். ரிஷி, ஆகாஷோட பொருளெல்லாம் எடுத்துட்டு போய் கெஸ்ட் ரூம்ல வச்சுடு. இனிமே இவ கூட அவன் இருக்க வேண்டாம். ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்கக்கா. எனக்கோ இல்லனா என்னோட குழந்தைக்கோ ஆகாஷ் மாதிரி ஒருத்தனோட நிழல் கூட தேவையில்லை. மாம், நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி சமயத்துல நித்யாவை தனியா விடக்கூடாது மாம். இன்னும் கேட்க போனா அவங்களுக்கு நம்ம இந்த நேரத்துல சப்போர்ட் பண்ணோம். இங்க பாருங்க, நான் அப்படிதான் பண்ண போறேன். நீ நித்யா கூடவே இருப்பா. அவளுக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நீயாவது அவ கூட இருப்ப இல்ல. தேங்க்யூ மாம். நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அத்தை உன்னை கெஸ்ட் ரூம்ல தானே தங்க சொன்னாங்க. ஆமா, அவங்க தான் சொன்னாங்க. ஆனா அவங்க முடிவை மாத்திக்கிட்டாங்க. நாளைக்கு மார்னிங் நாக்பூருக்கு எனக்கு டிக்கெட் புக் பண்ணுங்க. நீங்க இந்த உலகத்தை விட்டு எங்க எல்லாரையும் விட்டு ரொம்ப நிம்மதியா போயிட்டீங்க அமர். ஆனா என் நிலைமையை பாருங்க. நாளுக்கு நாள் இவனோட கொடுமையெல்லாம் ஜாஸ்தி ஆயிட்டே வருது. நடக்கிறதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் பயமா இருக்கு. இந்த கொடுமையிலெல்லாம் என் கூட சேர்ந்து நம்ம குழந்தையும் பாதிப்புக்குள்ளாயிடுமோன்னு பயமா இருக்கு. இப்பெல்லாம் ஏன்னே தெரியல. என்னை விட்டுட்டு நீ வெளியே போனா என் வாழ்க்கை விட்டுட்டே போயிடுவியோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன காரணம்னு தெரியல. நீ தெரிஞ்சே எப்பவும் இப்படி பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா ஒருவேளை உன்னோட பாஸ்ட் எல்லாம் உனக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னா, உனக்கு எல்லாமே தெரிய வந்துருச்சுன்னா, இந்த மிருகத்துக்கிட்ட இருந்து நான் இவ்வளோ கஷ்டப்பட்டோம், இவ்வளோ அடி வாங்கியும் மற்றவங்களால என் நிலைமையை புரிஞ்சுக்க முடியலன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவன் ஏன் இப்படிலாம் நடிக்கிறாங்கிறதும் யாருக்கும் தெரியல. எங்க எல்லாரையும் அழிக்க தான் இவன் வந்திருக்கான். நான் என்ன பண்றது அமர்? என்னையும் நம்ம குழந்தையையும் இந்த குடும்பத்தையும் இவன் கிட்ட இருந்து நான் எப்படி காப்பாத்துறது? என்னோட மனசுல இருக்கிற இந்த பயத்தை நான் எப்படி போக்குறது? சித் வெறும் அழகான கனவு இல்ல, அது என் வாழ்க்கையோட உண்மை. யாராலையும் என்ன சித் கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. இந்த உண்மையை என் மனசுக்கு நான் எப்படி புரிய வைக்கிறது? ரிஷி, இப்போ நீ நித்யாவோட உண்மை என்னங்கிறத எல்லாருக்குமே புரிய வைக்கணும். ஆனா ஒருவேளை நித்யாவை பத்தின உண்மைகளை மற்றவங்களுக்கு புரிய வைக்கும் போது நீயும் எந்த தப்பும் பண்ணலங்கிறத அவங்களுக்கு புரியல. ஆமா, அதுதான் சரி. ஆனா அதுக்கு நான் இப்போ என்ன பண்ணணும்? அதுக்கு நான் முதல்ல அந்த ஆகாஷை பத்தி எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கணும். ரிஷி, நீங்க என்ன தூங்கலையா? இல்ல, நீ அது எனக்கு தூக்கம் வரல. நீங்க இன்னும் முடிச்சிட்டு இருக்கீங்க? நான் அது தூங்க தான் போயிட்டு இருந்தேன். போகும்போது உங்க ரூம்ல லைட் எரியறத பார்த்தேன். அதனால தான் இங்க வந்தேன். ஏதாவது படிச்சுக்கிட்டே நீங்க தூங்கிட்டீங்களோன்னு நினைச்சேன். சரி, நீங்க தூங்குங்க, நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு போறேன். இல்ல வேண்டாம், நீ இருக்கட்டும். எனக்கு தூக்கம் வரும்போது நானே ஆஃப் பண்ணிக்கிறேன். ரிஷி, தூங்க முயற்சி பண்ணுங்க, தூக்கம் வந்துடும். ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருக்கிறது உடம்புக்கு நல்லதில்ல. சரி, இப்போ டக்குன்னு தூங்குங்க. என்ன விஷயம் ரிஷி? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? அண்ணி, எனக்கு ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். ஆனா அண்ணி, நீங்க நித்யாவோட நிலைமையை பார்த்தீங்களா? அவ கையில இருக்கிற
தழும்பு நீங்க பாத்தீங்களா அண்ணி? நீங்க அதை கவனிச்சிங்களா? நான் அதெல்லாம் கவனிச்சுட்டு தான் இருந்தேன் ரிஷி. ஆனா எத்தனை நாளைக்கு கவனிக்கிறது? நீங்க 2 மாசம் வீட்டை விட்டு வெளியே இருந்தீங்க. சோ உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ரிஷி, நித்யா இப்போ முன்னாடி மாதிரி இல்ல. என்ன? என்ன சொன்னீங்க? இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? சொல்லுங்க அண்ணி. அதாவது நித்யா மாறிட்டான்னு நான் சொல்றேன். அவ இப்ப முன்னாடி மாதிரி இல்ல. பாவம் ஆகாஷ் அவளுக்காக உயிரை கூட கொடுக்க ரெடியா இருக்காரு. ஆனா இவ ராட்சசன் எப்ப பாரு சொல்லிக்கிட்டே இருக்கான். ஆனா காரணமே இல்லாம ஏன் அப்படி சொல்லணும் அண்ணி? நீங்க இதை பத்தி அவகிட்ட கேட்டீங்களா? நான் கேட்டேன், நிறைய முறை கேட்டேன். அதோட வீட்டுல இருக்கிற எல்லாரும் அவளால டென்ஷனா இருக்காங்க. அவ தன்னை தானே கஷ்டப்படுத்திக்கிட்டு தன்னை தானே காயப்படுத்திக்கிட்டு அதான் அவன் மேல பழி போடுறா. அண்ணி, ஒருத்தர் ஏன் தன்னை தானே கஷ்டப்படுத்திக்கணும்னு நினைக்க போறாங்க? நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரிஷி ப்ளீஸ், நீங்க என்ன யோசிக்க சொல்லாதீங்க. நான் நித்யாவை பத்தி யோசிச்சு டயர்ட் ஆயிட்டேன். ஆனா ஆகாஷ், உங்களுக்கு நித்யாவோட கஷ்டம் மட்டும்தான் புரியுதுல்ல? ஆகாஷ் காயப்பட்டது தெரியலையா? ஆகாஷ காயப்படுத்தினது நித்யா தான். ரிஷி, எந்த சத்தியத்தோட ஆகாஷ நித்யா கல்யாணம் பண்ணிக்கிட்டாலோ அது எல்லாத்தையுமே அவ மறந்துட்டான். இப்ப எப்ப பார்த்தாலும் ஆகாஷ பிரியணும்னு அவனை கஷ்டப்படுத்தணுங்கிறத மட்டும்தான் அவ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். எனக்கு தெரியும். இப்ப இந்த விஷயத்த கேட்கறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்குல்ல? உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா உண்மை என்னன்னா நித்யா இப்படிதான் பண்ணிட்டு இருக்கா. மத்தவங்க அவளை பார்த்து பரிதாபம் பண்ணணும்னு நினைக்கிறா. பரிதாபப்பட்டு அவ சொல்றத கேட்டா சரி, கேட்கலன்னா அவங்கள எதிரியா அவன் நினைக்கிறா. அண்ணி, இந்த ப்ராப்ளம்க்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கும்ல? எனக்கு தெரியல ரிஷி. என்ன? நித்யா, என்னை மன்னிச்சிருமா. நேத்து நான் உன்னை கை நீட்டி அடிச்சிட்டேன். உன்னை அடிக்கணும் நான் மனசுல நினைக்கவே இல்லை. ஆனா நான் என்ன பண்ணுவேன்? நீதான் என்ன அப்படியெல்லாம் பண்ண வைக்கிற. சத்தியமா சொல்றேம்மா, கனவுல கூட உன்னை நான் கை நீட்டி அடிக்கணும்னு நினைச்சு கூட பார்த்ததில்ல. நானும் என் கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்ல அத்தை. உங்களோட பிடிவாதத்தாலையும் ஈகோவாலையும் என் வாழ்க்கையவே நீங்க இந்த அளவுக்கு ஆக்குவீங்க. என்னால வாழவும் முடியல, சாகவும் முடியல. ஏன்னா உங்களோட ஆகாஷ் என்னை வாழ விட மாட்டேங்கிறான். எனக்கு பிறக்க போற குழந்தை என் அமரோட அடையாளம். அதை பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் இன்னும் உயிரோட இருக்கேன். நான் 2 நாள்ல போயிட்டு திருப்பி வந்துட போறேம்மா. என்னமோ 14 வருஷம் போயிட்டு வர போற மாதிரி ஃபீல் பண்றேன். ஒருவேளை நான் உன்கிட்ட இந்த 2 நாள் எனக்கு பல வருஷம் மாதிரி இருக்கும்னு சொன்னா நான் உன்னை சரியான பைத்தியம்னு சொல்லுவேன். உண்மைதான். ஆனா நான் என்ன பண்றது சித்? நீ இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. முழுசா 2 நாளைக்கு நீ போற, அதுவும் தனியா. போக வேண்டாமா? நான் அப்படி சொல்லல சித். வேற எப்படி சொல்ற? சித், நான் சொல்றதே உனக்கு புரியல. சரி, புரிய வை. அதெல்லாம் உனக்கே புரிஞ்சிருக்கணும் சித். நீ
என் கூட இல்லாம நான் எவ்வளவு சேடா இருப்பேன்னு உனக்கே தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் எனக்கு புரியுதுமா. ஆனா போகிறது முக்கியம் இல்ல. எப்பவுமே உனக்கு என்னை விட உன்னோட ஒர்க் தான் ரொம்ப முக்கியம் இல்ல? அப்படிலாம் எதுவும் இல்ல. உன்ன மாதிரி தான் நானும் நினைக்கிறேன். வேலையை விட எனக்கு லவ் தான் முக்கியம். உங்ககிட்ட நான் சொல்ல வேணாம்னு நினைச்சேன், ஆனா இப்ப என்ன சொல்ல வச்சுட்டேன். நான் உன்னோட பேர்ல ஒரு ரிஃபைனரி ஓபன் பண்ண போறேன். என்ன? ஏன்? யோசி. I know. Because I'm your lucky charm, right? Of course. You are my lucky charm. சரி, ஓகே. இப்போ எனக்கு லேட் ஆகுது. இந்த மைண்டோட எனக்கு பாய் சொல்லு. இப்படி கிடையாது. நல்லா சிரிச்சுக்கிட்டே பெரிய ஸ்மைலா வேணும். அடேங்கப்பா, எங்க கிளம்பிட்டீங்க நித்யா மேடம்? இவ்வளோ ஸ்மார்ட் ஆயிட்டு மேடம் எங்க அப்படி போறீங்க? எனக்கு வழியை விட்டு நில்லு. எனக்கு வேலை இருக்கு. அதுக்கு முதல்ல நான் அலோவ் பண்ணும்ல. முதல்ல மேடம் இவ்வளோ பியூட்டிஃபுல்லா ரெடி ஆயிட்டு எங்க போறீங்கன்னு சொல்லுங்க. எங்க போனாலும் சரி, திரும்ப நான் இந்த வீட்டுக்கு தான் வருவேன். ஏன்னா இந்த வீடு என்னோட அமரோடது. உன்னோட அமரா? அவன் தான் உயிரோடையே இல்லையே. அவனை பத்தி இப்ப பேசிக்கிட்டு இருக்க. பிரசன்ட்ல நான் தான் உன் கூட இருக்கேன். அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. சீக்கிரம் சொல்லு, இப்ப நீ யார் கூட எங்க போறேன்னு சொல்லு. நித்யா என் கூட தான் வரா. என்னாச்சு, வண்டியை நிறுத்திட்டீங்க? சார், அவன் காரை டர்ன் பண்ணுறான். ஃபர்ஸ்ட் நாங்கள் 2 பேருமே இன்சூரன்ஸ் ஆஃபீஸ்க்கு போகிறோம். அதுக்கப்புறம் நாங்கள் நித்யாவுக்கு மெடிசன்ஸ் வாங்குறதுக்காக போகிறோம். அவ்வளோதான். இன்சூரன்ஸ் ஆஃபீஸா? அது விஷயம் என்னென்னா, பிறக்க போகிற குழந்தையோட ஃப்யூச்சர் ரொம்ப செக்யூர்டாக இருக்கணும். அதுக்கு இன்சூரன்ஸ் ரொம்ப அவசியம். நித்யாவோட பிறக்க போகிற குழந்தைய பற்றி யாராவது யோசிச்சு முடிவு எடுத்து தானே ஆகணும். நித்யா, நீ ரெடியாக இருக்கியம்மா? ரெடி ஆயிட்டமாமா. அப்படியா? அப்போ போகலாமே. போலாம். பிறக்க போற குழந்தைக்கு இன்சூரன்ஸ் பண்ண போறாளா? அதுவும் அந்த ரிஷி கூட போறா. இந்த ரிஷி வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எப்ப பாரு நித்யா நித்யானே சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு வேளை இவங்க 2 பேரும் சேர்ந்து எனக்கு எதிராக ஏதாவது பண்றாங்களோ? இல்ல இல்ல, இவனுக்கு அவ்வளோ அறிவெல்லாம் கிடையாது. ஆனாலும் இதுக்கு சான்ஸ் இருக்க கூடாது. முதல்ல இந்த ரிஷி ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். ஹலோ, நான் தான் பேசுறேன். நான் தான் ஆகாஷ் பேசுறேன். நான் சொல்றத முதல்ல கவனமா கேட்டுக்கோ. என்னாச்சு, வண்டியை நிறுத்திட்டீங்க? சார், அவன் காரை டர்ன் பண்ணுறான்.
என்னப்பா ஆகாஷ், டிஃபன் சாப்பிட்டியா? இல்லை மாம், சாப்பாடு ரெடி ஆகலைன்னு நினைக்கிறேன். இன்னும் ரெடி ஆகலையா? கிச்சன்ல நித்யா இவ்வளவு நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? அவங்க கிச்சனில் இல்லை மாம், அவங்க வெளியே எங்கேயோ போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா என்கிட்ட அவ சொல்லவே இல்லை. அவ எங்க போனான்னு உனக்கு தெரியுமா? எனக்கு என்ன தெரியுமா, அவங்க என்கிட்ட சொல்லிட்டா போகிறாங்க. இப்போல்லாம் அவங்க என்கிட்ட கேட்டு எதுவுமே பண்ணுறதே இல்லை. சரி விடுங்க, இது எல்லாத்தையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஆகாஷ், ரிஷி எங்க? அவர் ரூம்ல நான் அவருக்கு சாப்பாடு கொண்டு போனேன், ஆனா அவர் ரூம்ல இல்லையே. ரிஷியும் வீட்ல இல்லையா? என்னதான் நடக்குது இங்க? அதான் எனக்கு அவர் எங்க போனாருன்னு தெரியாது. அவர் போறதை நீங்க பாத்தீங்களா? என்ன இது, ரிஷி அண்ணாவும் வீட்டில் இல்லை, அப்புறம் நித்யாவும் வீட்டில் இல்லை. மாம், நான் சொல்கிறேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஒருவேளை சம்மீர் அண்ணாவோட கடையில் இருந்து திரும்பவும் பணம் திருட்டு போயிருமோன்னு பயமாக இருக்கு மாம். இந்த நேரத்துல என்னோட நிழல் கூட என் கூட இல்ல மாமா. ஆனா நீங்க எனக்கு சப்போர்ட் பண்றீங்க. தேங்க்யூ சோ மச் மாமா. நித்யா, கமான். நித்யா, எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற? அதுக்கு எந்த அவசியமும் இல்லை. என்னாச்சு? ஐம் சாரி அண்ணா. சாரி சாரி சாரி. என்ன சார், பார்த்து வண்டி ஓட்ட மாட்டீங்களா? ஐம் சாரி. அமர், அமர் உயிரோட தான் இருக்கான். அமர், 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 அமர். வண்டி போயிடுச்சு. இப்போ என்ன பண்றது? ஆட்டோ மாமா, ஆட்டோல போலாம். அண்ணா, அந்த காரை ஃபாலோ பண்ணுங்க. சரி, சீக்கிரம் சீக்கிரம் போங்கண்ணா. அமர், நித்யா, நித்யா, நம்ம அமர் உயிரோட தான் இருக்கான். அவர் உயிரோட தான் இருக்காருன்னு நான் முன்னாடியே சொன்னேன்ல. Come on.